ஆள் பார்க்க அப்படியே ஹீரோ மாதிரி ஜொலிக்கிறாப்லங்க. அதனாலதான் சார் குளிக்க மாட்டேன். அன்கம்ஃபர்டபிளா எவ்வளவு இருக்கு? அவன் கிட்ட இருந்து ஸ்மெல் வராத வரைக்கும் ஓகே. பிரச்சனை இல்ல. பிரதோஷத்துக்கு பூ வாங்கி கொடுக்கறது, அமாவாசைக்கு பூ வாங்கி கொடுக்கறது இல்ல. ஐயோ எப்படி சொல்றது? பாத்ரூம்க்கு போனார்னா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் சார். பொதுவா நியூ இயர்னா எல்லாருக்கும் மனதுல வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து நியூ இயர்க்கு எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம். நாளையில இருந்து புது வாழ்க்கை, புது லட்சியம். சேட் பார்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நியூ இயர் அப்போ நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறோம், ஆனா அதை யாருமே கடைபிடிக்கிறது இல்ல. நிம்மதியா போயிருக்க பழச கிளப்பி விடுறாங்க. அதானே உங்க கையில வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்லேட் கொடுக்கப்படும். அந்த ஸ்லேட்ல நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட பல ஆனா செய்யாமலே டபாச்சிட்டே இருப்பாங்க. போதும் சரவணன் போதும். அது என்ன அப்படிங்கறத அந்த ஸ்லேட்ல எழுதுறீங்க. எழுதி உங்களுடைய கணவனுடைய கழுத்துல மாலையாக போடுறீங்க. என்னடா சொல்ற? அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. ஆக்சுவலா ரகரகமா இருக்குங்க. அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறார், 2 தடவை குளிக்கிறார், அந்த பிரச்சனையா? அதேதான், குளிக்கவே மாட்டேங்கிறான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆள் பார்க்க அப்படியே ஹீரோ மாதிரி ஜொலிக்கிறாப்லங்க. அதனாலதான் சார் குளிக்க மாட்டேன். இன்னைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அன்கம்ஃபர்டபிளா எவ்வளவு இருக்கு? அவன் கிட்ட இருந்து ஸ்மெல் வராத வரைக்கும் ஓகே. பிரச்சனை இல்ல. என்ன பறக்கான அது? வந்து பேட்சப் பண்ணிப்பான், குளிக்காத மாதிரி தெரிய மாட்டான். குளிச்சு டிப் டாப்பா இருக்கிற மாதிரி தான் எங்கேயும் கிளம்பி வருவான். ஒரு புது கேட்டகரியா இருக்கு. சோலி முடிச்சு. நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? எனக்கு வந்து அவர் பூ வாங்கி தரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். பூ வாங்கி தரணும், மல்லிப்பூ. என்ன இது? பிரதோஷத்துக்கு பூ வாங்கி கொடுக்கறது, அமாவாசைக்கு பூ வாங்கி கொடுக்கறது இல்ல. ஐயோ எப்படி சொல்றது? இப்போ என் கஷ்டம் புரியுதா சார்? புரியுது. தூங்காதே தம்பி தூங்காதே. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வருவேன். கொரட்டை சத்தம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கு. ஆக்சுவலா படுத்தோட தூக்கம் வர்றது வரோம் இல்லையா? நீ என்ன வாழவே விட மாட்டியா? சார் வரோம் சார், ஆனா எப்பவுமே அப்படியே தூங்குனாக்கா உங்களுக்கு கடுப்பா இருக்கு. ஆமா, அதாவது நக்கு செத்த பையல மூஞ்சி. பாத்ரூம்க்கு போனார்னா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் சார். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஒரு வேளை போலாம். காலைல போவாரு, வந்த உடனே போவாரு, 12 1 மணி ஆனாலும் போவாரு. கேட்டா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. டெய்லியுமே தான் பாத்துட்டு இருக்கோம். நீ பார்த்தனால தான் நான் வந்து தூங்குறேன். டெய்லி பாத்துட்டு தூங்குறியா? நீ வெளியே வாடா. நீ சொல்றத பாக்கும்போது வேணும்னே நீங்க அவன் முகத்தை பார்க்க கூட ரெஸ்ட் போற மாதிரிலாம் இருக்குது. ஆமா சார். வேற யூத்தாமா என்ன சார் பண்றது? அங்கேயே தப்பிக்க முடியாது. ரெஸ்ட் ரூம்ல வச்சு போய் தப்பிக்கலாம், நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துறேன். நீ நடிகண்டா. தண்ணி அடிக்க மாட்டாரு சார், ஆனா ரொம்ப ஆசை நானும் அவரும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணணும்ட்டு. ஓகே, இப்போ நீங்க அவங்களுக்கு எழுதுறீங்களா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. யமனின் முகத்திரையை கிழிக்க முடிவு செய்தான். நானும் ஆம்பளை தாண்டி இந்த மாதிரி பசங்க மாதிரி இருக்காத. ஓடா கபோதின்னு சொல்ல வந்தப்பா. அவ ஆக்சுவலா ஒரு பையன் சார். அவ என்னடா சொல்ற? சார் அப்படி இல்ல, அவ்வளவு கேவலமான பிறவி கிடையாது. இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நல்ல வேலை ட்ரெடிஷ்னல்னு சொன்னாங்க. இல்லைன்னு வைங்க, ஒரு சட்டையும் பேண்ட்டையும் மாட்டிட்டு வந்துருவா. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இப்போ பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு டிஷர்ட் போட்டாங்கன்னு வைங்க, அவங்க நடக்கிற நடையை பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் மாதிரி நடப்பாங்க சார் அவங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐநாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. இந்த பதிவு நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.